தேனி மாவட்டம் பெரியகுளத்தை அடுத்த கோவில்காடு, கும்பக்கரை, முருகமலை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு எருமைகள் அட்டகாசம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. மாந்தோப்புக்குள் காட்டு எருமைகள் புகுவதால் தொழிலாளர்கள் அச்சத்துடனேயே தோட்ட வேலைகளில் ஈடுபடுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மலைப்பகுதியில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருப்பத்தூரில் இருந்து ஒகேனக்கல் நோக்கி சென்ற அந்த பேருந்தில் திடீரென பிரேக் பிடிக்காததால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விபத்தில் காயமடைந்தவர்களை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் இளைஞர் ஒருவரை தாக்கி அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் அவரிடமிருந்து 7 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். சரவணன் என்ற அந்த இளைஞர் தனது தொழில் ரீதியான வசூலில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் மலைவாழ் வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் பயிலும் பள்ளியில் கல்விக் கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. வறுமையில் வாடும் தங்களிடமிருந்து கல்விக் கட்டணம் வசூலிக்க கூடாது என உத்தரவிடக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மனு அளித்துள்ளனர். சின்ன தடாகம் அரசு பள்ளிக்கு செல்லும் மலைவாழ் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களிடம் கல்விக் கட்டணமாக 1500 ரூபாய் கட்டுமாறு பள்ளி நிர்வாகம் கூறியதாக தெரிகிறது. நடிகர் கமல்ஹாசன் நடித்து வரும் சபாஷ் நாயுடு படத்திற்கு தடை விதிக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அருந்தியர் முன்னேற்ற பேரவையின் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் சபாஷ் நாயுடு படத்தலைப்பு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை உயர்த்தி போற்றுவது போலவும் மற்ற சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு கட்டாய வசூல் நடப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. 6ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு 450 ரூபாயும் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு 50 ரூபாயும் வசூல் செய்யப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்ற பெயரில் 3 பேர் அடங்கிய குழுவினர் பணம் வசூல் செய்து கொண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. திருவள்ளூரில் ஏலச்சீட்டு நடத்தி 4 கோடி ரூபாய் மோசடி செய்தவர் தலைமறைவாகி இருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். பூங்கா நகரைச் சேர்ந்த பால் வின்சன் என்பவர் திருவள்ளூர் பூங்கா நகர், NGO காலனி, காக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் என 4 கோடி ரூபாய் வரை ஏலச்சீட்டு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது.